ஆன்சி லவ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ஆஃபீஸ் வரைக்கும் ஒரு 3 குர்த்தி வாங்கியிருந்தேன். அதனால தான் ஒரு மூஞ்சில் ஒரு ஒளிவட்டம் எனக்கு தெரியுது. சரி எப்படின்னு ட்ரை பண்ணலாம், ஃபஸ்ட்டெல்லாம் நம்பிக்கையில் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போட்டு பார்த்த பிறகு அதோட குவாலிட்டியும் சரி, அது இருக்கிறதும் சரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்கக்கிட்ட 290 குர்த்தி ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் இந்த ஆடி ஆஃபருக்கு வேறு அவங்கக்கிட்ட 3 குர்த்தி 899 சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எனக்கு குவாலிட்டி வைஸ் ரொம்ப பிடிச்சிருந்தோம். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்மால் பேஜை சப்போர்ட் பண்ண சந்தோஷத்தில் நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படியே இந்த ஃபஸ்ட்டு ட்ரெஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் அதையே போட்டேன். இது காட்டன் வேறையா, போடுறதுக்கும் நல்லா இருந்துச்சு. அடிக்க வெயிலுக்கு அப்படியே போயிட்டு எங்கள் அக்காவை எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டு ஆஷரோட குழந்தைகளாக இந்த டிராயிங் எல்லாம் வரைஞ்சிட்டு இருந்தேன். சின்ன பிள்ளையில இந்த பெயிண்ட் பண்ண ஞாபகம். அப்புறம் இந்த கடைக்கு துணி வாங்க போனால் எல்லா இடத்துலையும் இந்த ஆடி ஆஃபர்னு போட்டிருக்காங்க. சரி பில்லு போட அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனால் பில்லிங் டைமில் போயிட்டு 2 ட்ரெஸ் எடுத்தாதான் இந்த ஆஃபர், 4 ட்ரெஸ் எடுத்தாதான் இந்த ஆஃபர்னு சொல்லிட்டு மாற்றி பேசிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப அப்செட் ஆனால் என்ன பண்ணுவேன், சோறு திங்க போவேன். ஸோ நல்லா சோறு சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சு